பவானிக்கும் ரகுவுக்கும் பெண்ணை ரொம்ப பிடித்திருந்தது. எங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாமா? வரதட்சணைன்னு எதுவும் வேண்டாம், உங்க பெண்ணுக்கு நீங்க செய்யுங்க என்று சொன்னாள் பவானி. ரகுவும் அதை ஆமோதித்தார். அப்பொழுது மணப்பெண்ணின் அப்பாவும் அம்மாவும் தயங்கினார்கள். அம்மா சொன்னான், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உடனே பவானி சிரித்து கொண்டே, கேளுங்களேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். பொட்டு வச்சிருக்கேன், பூவெல்லாம் வச்சிருக்கேன், ஆனா கணவர் இல்லையேன்னு கேட்க போறீங்க. உங்க கணவர் எங்கேன்னு கேட்க போறீங்க தானே? என் கணவர் என்னையும் ரகுவையும் விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் என்னுடன் இல்லை, அவர் எங்கேயோ இருக்கார் அப்படி என்று சொல்லவும் மணப்பெண்ணின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்பொழுது வாசலில் புடவைக்காரர் வந்திருக்கிறார். நீங்கள் இந்த புடவைக்காரர் வந்திருக்கார், நிறைய புடவை, நல்ல நல்ல புடவை வச்சிருப்பார், வந்து பாக்குறீங்களா? சரி என்று பவானி அவளுடன் வாசலுக்கு வந்தாள். வந்தவள் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, சரி நான் கிளம்புறேன், நீங்க நல்ல பதில உங்க போன்ல சொல்லுங்க, ரகு நம்ம போலாம் என்று சொல்லி புறப்பட்டாள். ரகுவும் சம்பந்தியம் அந்த மணமகளின் அம்மாக்கும் எதுவும் புரியவில்லை. இந்த கதையினுடைய முழு கதையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உணர்வின் பயணம், அதாவது லைஃப் லென்ஸ் தமிழ், அது இந்த சேனல்ல இந்த முழு கதை இருக்கு. அதான் நீங்க புடவைக்காரர் என்ற தலைப்பில் அந்த கதை இருக்கு, போய் கண்டு பார்த்து மகிழுங்கள். நன்றி.